அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் மிகுந்த அன்பாக இருக்கிறேன். உன்னை நான் காருண்யத்தால் அழைத்தேன். என்னுடைய அன்பினால் அழைத்திருக்கிறேன். காருண்யத்தினால் இழுத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆம் அன்பானவர்களே, உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய அச்சங்கள், உங்களுடைய இயலாமைகளை ஆண்டவரிடத்தில் சொல்ல பழகிக்கொள்ளுங்கள். நீங்க கேட்கலாம், எப்படி சார் இதை நான் நம்புறது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த வீடியோ செய்திக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவரும் அவர் கிருபை செய்கிறவருமாக இருக்கிறார். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய நமக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது, நம்முடைய உள்ளம் அவருக்கு முன்பாய் நேர்மையாய் இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக தொடர்ந்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் பாருங்கள், பல வேளைகளிலே நமக்கு அநேக முறை இயலாமையின் எண்ணங்கள் வந்துவிடுகிறது. என்னால் சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியவில்லை. கர்த்தர் விரும்புகிறபடி என்னால் வாழ முடியவில்லை. கர்த்தர் சொல்லுகிறதை என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் ஜனங்கள் சந்தேகத்திலும் பயத்திலும் வாழ்கிறார்கள். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. உங்களை எப்போதும் விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமலும் இருக்கிறவர். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை எப்போதும் உங்க கூட இருக்கிறது. நீங்க இயேசுவே எனக்குள் வாரும், என்னை நிரப்பும், என்னை வழிநடத்தும் என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்க கூடவே இருந்து உங்களை வழிநடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய பிரச்சனைகளை அவரிடம் சொல்லுவதற்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். ஆமென். உங்கள் பிரச்சனைகளை அவரிடம் சொல்ல நீங்கள் பயப்படக்கூடாது. உங்கள் சந்தேகங்களை அவரிடம் சொல்ல நீங்க பயப்படக்கூடாது. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு பாவி, எனக்கு ஒரு சுத்த இருதயம் இல்லை, என்னால் ஆண்டவருக்கு பிரியமா நடக்க முடியாதுன்னு சொல்லி தங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பை அவர்களே கட் பண்ணி விடுகிறார்கள். அவர்களே அதை அறுத்து விடுகிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் மிகுந்த அன்பாக இருக்கிறேன். உன்னை நான் காருண்யத்தால் அழைத்தேன். என்னுடைய அன்பினால் அழைத்திருக்கிறேன். காருண்யத்தினால் இழுத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆம் அன்பானவர்களே, உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய அச்சங்கள், உங்களுடைய இயலாமைகளை ஆண்டவரிடத்தில் சொல்ல பழகிக்கொள்ளுங்கள். நீங்க கேட்கலாம், எப்படி சார் இதை நான் நம்புறது அப்படின்னு கேட்டா, வேதாகமத்திலே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே கிதியோன் என்ற மனிதனை குறித்து வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. கிதியோன் வாழ்ந்த நாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் பக்கத்து தேசத்தாராகிய மீதியானியர்கள் அடிக்கடி அவர்கள் மேல் தாக்குதல்களை நடத்தி இஸ்ரவேல் ஜனங்களை நிம்மதியாக வாழ விடாமல் செய்தார்கள். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீதியானியர்களை கண்டாலே மிகுந்த பயமாக இருந்தது. எப்போ வருவாங்க, எப்போ களவாடிட்டு போவாங்க, எப்போ அவங்க விளைச்சல்களை கொள்ளையாடிட்டு போவாங்க அப்படின்றது மீதியானியர்கள் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம் உண்டானபடினால் அவர்களுக்கு செய்வதறியாது அச்சம், சந்தேகம், பயம் இருந்தது. என்ன செய்ய போறோமோ என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆமன்பானவர்களே, அந்த நேரத்தில்தான் கிதியோன் என்ன செய்தான், அந்த மீதியானியர்களுக்கு பயந்து ஒரு திராட்சை ஆலையிலே போய் கோதுமையை அவன் என்ன செய்தான் என்றால், அவர்கள் கைக்கு தப்புவிப்பதற்காக போரடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கிதியோன் ஒரு திராட்சை ஆலையில் கோதுமையை போரடித்தான் என்று நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தோன்றி கிதியோனிடத்திலே பேசுகிறார். கிதியோனிடத்தில் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், நீ பராக்கிரமசாலி. அவனே பயந்து போரடிக்கிறதுக்கு களத்துல போய் போரடிக்காம ஒளிஞ்சு திராட்சை ஆலையில கொஞ்சம் கொஞ்சமா போரடிச்சு தனக்குரிய கதிர்களை, கோதுமையை சேர்க்க வேண்டும் என்று ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறது என்னவென்றால், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்.
அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்க ஒருவேளை அச்சத்துல இருக்கலாம், சந்தேகத்துல இருக்கலாம். நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சந்தேகங்கள் விலகட்டும். உங்களை குறித்து உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் விலகட்டும். கர்த்தர் பார்க்கிறபடி உங்களை நீங்க பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறபடி பாருங்க. கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார் என்றால், பராக்கிரமசாலியாக பார்க்கிறார். என் அன்பு கண்மணி என்று பார்க்கிறார். என் இரத்தத்தால் கழுவப்பட்ட மகளே மகனே என்று பார்க்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று பார்க்கிறார். நீங்க ஏன் உங்களை குறித்து சந்தேகத்தோடையும் தாழ்வாகவும் பார்க்கிறீங்க? கர்த்தர் பராக்கிரமசாலியாக கிதியோன் இருக்கிறான் என்று பார்த்து அவனிடத்தில் பேசுகிறார். கர்த்தர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. உங்களை குறித்து ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பாருங்க. அது உங்கள் சந்தேகங்களை, அச்சங்களை மாற்றும். உங்கள் அச்சங்கள் மாறட்டும், உங்கள் சந்தேகங்கள் மாறட்டும். அல்லேலூயா. கர்த்தர் கிதியோனை பார்த்து அப்படி சொல்லுகிறார். கிதியோன் அதுக்கு பதில் சொல்றான் பாருங்க. நம்மள மாதிரியே பதில் சொல்லியிருக்காரு. அதை வாசிக்கிறேன். கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். அவன் சொல்றான், நீர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அற்புதமாக எகிப்திலிருந்து அழைத்து வந்தீர் என்று என்னுடைய தந்தை, என்னுடைய முற்பிதாக்கள் சொன்னதெல்லாம், அந்த அற்புதங்கள்லாம் எங்கே சுவாமி என்று கேட்கிறான். இன்றைக்கு மீதியானிகள் கைகளில் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லுகிறான். அன்பானவர்களே, இன்றைக்கு கூட உங்கள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் நீங்கள் சந்தேகத்தின் பாதையிலே கடந்து போனீர்கள் என்றால், கிதியோனைப் போல நீங்கள் பேசிக் கொண்டிருக்கலாம். கிதியோனைப் போல என்னுடைய அற்புதங்கள் எங்கே, என்னுடைய வாக்குத்தத்தங்கள் எங்கே, என்னுடைய ஆசீர்வாதங்கள் எங்கே என்று நீங்கள் இன்றைக்கு அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ இருக்கிற பலத்தோடே போ. மீதியானியரின் கைகளிலிருந்து இஸ்ரவேலை நீ ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். ஏன் உங்கள் சந்தேகங்கள் அகல வேண்டும்? ஏன் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்க வேண்டும்? ஏன் உங்கள் வாழ்க்கையில் அச்சங்கள் விலக வேண்டும் என்றால், உங்களை அனுப்புகிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்களிலும் உங்களோடு கூட நான் இருக்கிறேன். இயேசு உங்களோடு இருக்கிறபடியினால் நீங்கள் சந்தேகம் தெளிந்தவர்களாக, அச்சம் தெளிந்தவர்களாக இருங்க. அவரிடத்துல உங்க சந்தேகங்களை சொல்லிவிட்டு அவர் இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு கடந்து போங்க. உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வீங்க. ஆமா, கிதியோன் ஆண்டவரை பார்த்து சொன்னா, என் சந்தேகமே இதுதான் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிறீர் என்றால், எங்களை அற்புதமாய் நடத்தினீர் என்றால், இன்றைக்கு நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படிதான் கேட்கிறோம். நீர் என்னை இந்நாள் வரை நடத்தினீர், என் பெற்றோரை நடத்தினீர், என் குடும்பத்தை நடத்தினீர், ஆனால் இன்றைக்கு நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? நான் ஏன் என்னுடைய பிசினஸ்ல லாபம் இல்லாமல் அலைய வேண்டும்? நான் ஏன் பண கஷ்டத்தினால் கஷ்டப்பட்டு திரிய வேண்டும்? நீர் எங்கே இருக்கிறீர் என்று சொல்லி உங்கள் இருதயம் சந்தேகத்தினால் கர்த்தரை நோக்கி கேள்வி கேட்கலாம். நீங்க கேளுங்க ஆண்டவரிடத்துல. கிதியோன் கேட்டான், நீர் எங்கே இருக்கிறீர் என்று. ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்தார். நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா, நீ மீதியானியரை ஜெயிப்பாய். அந்த மிகப்பெரிய பலம் வாய்ந்த அந்த சக்தியை நீ மேற்கொள்வாய் என்று சொல்லுகிறார். மீதியானியர்கள் இஸ்ரவேலை விட பலத்த ஜனமாக இருந்தார்கள். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களை கொண்டு செய்யப்போகிற காரியங்கள் பெரியதாக இருக்கும். உங்க சக்திக்கு அது சிறியதாக, உங்களால் முடியாது என்று எண்ணுவதைப் போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சந்தேகங்களை அவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரின் சக்தியை பெற்றுக்கொள்ளுங்க. கிதியோன் அவருடைய வாக்கை நம்பினான். கிதியோன் அவருடைய வாக்கை நம்பி அவன் கடந்து போனான். ஆண்டவர் சொல்லுவதை அப்படியே பின்பற்றினான். பாருங்க, அவன் விடவே இல்லை. திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கலாம், சந்தேகத்தெல்லாம் சொல்றான். நான் மனாசே கோத்திரத்தில் பிறந்தவன், என்னுடைய குலம் ரொம்ப சின்னது, நான் ரொம்ப 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 இன்சிக்னிஃபிகண்ட் பர்சன், நான் ஒரு முக்கியமான நபரே அல்ல, நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொன்னான். அதற்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பதைப் போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். ஆண்டவர் அதை கிதியோனுக்கு நிரூபித்து காண்பித்தார். அன்பானவர்களே, உங்களுக்கு மனசுல சந்தேகம் வரலாம். நான் சுத்தமா இல்லையே,
நான் நேர்மையா இல்லையே, நான் கர்த்தரோடு கூட நடக்கலையே, கர்த்தரோடு விலகிட்டனே, அவர் எனக்கு நன்மை செய்வாரா? அவர் எனக்கு என்னுடைய அச்சங்களை தீர்ப்பாரா? என் கலக்கங்களை மாற்றுவாரா? என் குழப்பங்களை நீக்குவாரான்னு சொல்லி நீங்க சந்தேகத்தோடு இருக்கலாம். உங்கள் சந்தேகங்களை அவரிடம் சொல்லுங்கள். உங்கள் அச்சங்களை அவரிடம் சொல்லுங்கள். உங்களுக்கு பலம் கொடுத்து உங்களை வழிநடத்தி வெற்றி சிறக்க வைப்பார். நீங்க வெற்றி பெறப் போறீங்க. அல்லேலூயா. நீங்க வெற்றி பெறப் போகிறீர்கள். நீங்கள் வெற்றி பெறுவதை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் மேலே எழும்புவதை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. அவரை விசுவாசிங்க அன்பானவர்களே. எந்த சூழ்நிலையிலும், எந்த நெருக்கமான வேளையிலும் அவரை நம்புங்க. அவர் உங்கள் நல்ல தகப்பன், உங்களை கைவிடாதவர். பயப்படாமல் இருங்கள். இந்த மோசமான சூழ்நிலையை, இந்த குழப்பத்தின் நிலைமையை நீங்கள் கடந்து போவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் சந்தேகங்களை உம்மிடத்தில் சொல்லவும், ஆண்டவரே, அதன் மூலம் எங்கள் மனதை இலகுவாக்கிக் கொள்ளவும், உம்முடைய வசனத்தினாலும் உம்முடைய வாக்குத்தத்தங்களினாலும் பலப்படவும் எங்களுக்கு கிருபை கொடுக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை கொண்டும் நீர் பெரிய காரியங்களை செய்யப்போகிறபடியால் ஸ்தோத்திரம். கிதியோன் என்னும் சிறியவனைக் கொண்டு பெரிய இராணுவத்தை, பெரிய சேனையை, மீதியானியரை முறியடித்ததைப் போல இந்த செய்தியை பார்க்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்யப்போகிறீர். ஓ அன்பான மகளே, உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்போகிறார். அன்பான மகனே, உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்போகிறார். அன்பான மனுஷியே, அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யப்போகிறார். என் அன்பு தம்பியே, என் அன்பு தங்கையே, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். பயப்படாதீங்க. உங்கள் அச்சங்களை அவரிடத்தில் சொல்லுங்கள். உங்கள் பயங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். உங்களை உயர்த்துவார். உங்களை கண்மலையின் மேல் நிறுத்துவார். காருண்யம் என்னும் கேடகத்தால் சூழ்ந்து கொள்வார். ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, நான் சொன்னதைப் போல உங்களுடைய சந்தேகங்கள், அச்சங்கள், குழப்பங்களை அவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்களை பலப்படுத்துவார். பெரிய காரியங்களை செய்யும்படி உங்களை வழிநடத்துவார். கிதியோனுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். ஆமென். விசுவாசிங்க, நம்புங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் இதை நீங்க உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தினர்கள், யாருக்கு அவசியம் என்று கருதுகிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.